அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. சென்ற 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு அது 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சோனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எபனேசர் என்பதற்கு என்ன பொருள்? ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்பது பொருளாகும். உதவியின் கல் என்பது அந்த எபனேசர் என்கின்ற எபிரேய சொல்லுக்கான விளக்கம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இந்த நாள் வரை நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்வில் உணர்வது அவசியமாக இருக்கிறது. இந்த ஆண்டை துவங்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 5 மாதங்களை ஆண்டவருடைய பலனோடு கடப்பதற்கு நமக்கு அருள் பாராட்டி இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் ஈவுகளையும் நாம் எண்ணி பார்த்து, ஆண்டவரே இதுவரை எனக்கு நீர் உதவி செய்தீரே, உமக்கு தோத்திரம், இனியும் நீர் என்னை நடத்துவீர் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். இந்த பகுதியில் இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கின்ற தருணத்திலே பெலிஸ்தியர்கள் அவர்களை மடக்கடிக்கும்படி திட்டம் தீட்டி அவர்களை போரிட்டு வெல்வதற்காக கூடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் மிஸ்பாவில் கூடி ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழிபட்டு கொண்டிருக்கிற போது பெலிஸ்தியர்கள் அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று வருகிற போது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக போராடி பேர் இடி முழக்கத்தை ஏற்படுத்தி இஸ்ரேல் மக்கள் புறமுதுகிட்டு ஓடும்படி செய்கிறார். பெலிஸ்தியர் மக்கள் இஸ்ரேலருக்கு முன் புறமுதுகிட்டு ஓடும்படி செய்கிறார். அன்றைய நாளில் இஸ்ரேலருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றது. அதற்கு பிற்பாடு, இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு பெலிஸ்தியர்கள் அதன் பின்பு இஸ்ரேலரை தொல்லைப்படுத்தவில்லை. அது மட்டும் அல்ல, இஸ்ரேலர்கள் இழந்து போன எல்லா நகர்களையும் அவர்கள் திரும்ப பெற்று கொண்டார்கள். அப்படித்தான் திருமறை வாக்கியம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 14ஆம் வாக்கியத்தில், எக்ரோன் முதல் காத் வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலருக்கு திரும்ப கிடைத்தது. தங்கள் எல்லை பகுதியை மீட்டு கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று என்று அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. திருமறை வரலாற்றில் திரும்ப பெறுவது என்பது ஒரு மேலான ஆசீர்வாதமாக விளக்கப்படுகிறது. ஆபிரகாம் லோத்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய உடைமைகளையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு வருவார். தாவீது தான் இழந்து போன அரியணை, தான் இழந்து போன அரச பதவி, பொறுப்பு, இவை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவார். இப்படி திருமறை வரலாற்றில் நாம் பார்ப்போமேயானால், திரும்ப பெற்றுக்கொள்வது என்பது இறைவனுடைய ஆசியாக கருதப்படுகிறது. ஆகையினால்தான் மனம் திரும்பிய மைந்தனுடைய ஓமையில்
அந்த மனம் திரும்பிய மைந்தர் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதாக திருமுறை நமக்கு கூறுகிறது. அவருக்கு உயர்ந்த ஆடை, காலணி, மோதிரம், பெரிய விருந்து, எல்லாவற்றை காட்டிலும் அவர் மகன் என்கின்ற உரிமையை மீண்டும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இப்படி ஆண்டவருடைய அருளால் தங்கள் எதிரிகளின் மேல் அவர்கள் வெற்றி கொண்டு இழந்து போன எல்லா ஆசிகளையும் இஸ்ரேல் மக்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்காக வழக்காட வேண்டுமே ஆனால், நாம் இழந்து போன ஆசிகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் எபினேசராக இருக்க வேண்டுமே ஆனால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த திருமுறை பகுதி நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக சாமுவேல் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள். 3ஆம் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது: இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்திரத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்புங்கள், வேற்று தெய்வத்தை உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். திரும்புதலும் விட்டுவிடுதலும் ஒரு கிறித்தவ வாழ்வில் மிக 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 முக்கியமான அம்சமாகும். நாம் எப்போது எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோமோ அப்போது எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவோம். அந்த இளைய மகன் மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையில் வருகின்ற முக்கிய காரியம் அதுதான். தன் தந்தையை விட்டு அவர் தூர சென்று விடுவார். அந்த திருமுறை வாக்கியம் மிக அழகாக இருக்கும். தன் தந்தையை விட்டு தூர தேசத்திற்கு போனான் அப்படின்னு இருக்கும். எப்போது எல்லாம் நாம் கடவுளை விட்டு விலகி போகிறோமோ அப்போது எல்லாம் நமது வாழ்வில் நாம் ஆசிகளை இழக்க நேரிடும். நாம் தந்தையை விட்டு கடவுளை விட்டு தூரே செல்கிற போது நம்முடைய மனம் போன போக்கிலே தான் நாம் வாழ்வோமே தவிர ஆண்டவர் காட்டிய நல்வழியில் நாம் செல்வது கிடையாது. தந்தையோடு இருக்கிற போது தந்தையின் கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டுடன் நடத்தவும் நல்வழியில் கட்டவும் நமக்கு உதவி செய்யும். ஆனால் எப்போதெல்லாம் நாம் கடவுளை விட்டு விலகி செல்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்வோம். நம்முடைய ஆசிகளை நாம் இழந்து போய்விடுவோம். கடவுளிடம் மீண்டும் திரும்புதல் நம்முடைய வாழ்வில் நாம் இழந்த ஆசிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். கடவுளிடம் திரும்புதல் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? நாம் ஒரு முதிர்ந்த வாலிபர் திருமுழுக்கு பெறுகிற போது அவரிடத்திலே நாம் வினாக்களை எழுப்புவோம். அப்படி எழுப்புகிற போது அவரிடத்திலே நாம் கேட்போம், நீங்கள் தந்தை, மைந்தர், தூய ஆவியார் ஆகிய மூவொரு கடவுளை விசுவாசிக்கிறீர்களா என்று நாம் கேட்போம். அவர் ஆமான்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நாம் கேட்போம், நீங்கள் இந்த உலகத்தின் வீண் இச்சைகள், ஆடம்பரங்கள், விக்கிரக வணக்கங்கள் இவைகளையெல்லாம் வெறுத்து விடுகிறீர்களா என்று நாம் கேட்போம். அவர் ஆம், நான் வெறுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கடவுளிடம் திரும்புவது என்பது இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் விட்டு விடுவதற்கு அர்த்தமாகும். இங்கே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து திரும்பினார்கள். கடவுளின் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் கண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் தங்களோடு அவர்கள் விக்கிரகத்தையும்
அஸ்திரோத்தையும் தங்கள் மனதில் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். இதைதான் சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள், உங்களிடையே இருக்கிற விக்கிரகங்கள் அஸ்திரோத்துகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், அவற்றை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இறைவனிடம் நாம் திரும்புகிற போது நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். அப்போதுதான் நாம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரும் நம் பக்கம் நின்று நமக்காக அவர் போரிடுவார். முதல் குறிப்பு திரும்புதலும் விட்டுவிடுதலும். ஆண்டவரிடம் நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு விருப்பம் அற்ற செயல்களை, விக்கிரகங்களை நாம் நம்மிலிருந்து அகற்றிவிட வேண்டும். விக்கிரகம்னா நாம் யாரும் இப்போது சிலைகளை போய் வணங்குவதில்லை. ஆனால் பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் சிலைகளாக இன்றும் ஒட்டி கொண்டே இருக்கிறது. அதனை விட்டுவிட ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது, அதே வசனத்தில் இருக்கிறது, முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்புங்கள், வேற்று தெய்வத்தையும் அஸ்திரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள், உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள், அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள், அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை பயிர் செய்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டுமேயானால் அந்த நிலத்தை தயார் செய்ய வேண்டும். அது வரைக்கும் அது பொட்டல் காடாக இருந்திருக்கும். அந்த நிலத்தை நாம் புதிதாக வாங்கியிருக்கிறோம், அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் அந்த நிலத்தை விவசாயத்திற்கு ஏற்றது போல் நாம் அதனை தயார் செய்ய வேண்டும். அப்படி தயார் செய்யாமல் நாம் விதைகளை விதைப்போமே ஆனால் அது பலன் தராது. விவசாய நிலமாக இருந்தாலும் கூட அதை மீண்டும் விவசாயத்திற்கு நாம் பயன்படுத்த போகிறோம் என்றால் அதனை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்போ கரும்பு வச்சிருப்பார் தோட்டத்தில், அது விளைஞ்சி 3 விளைச்சல் விளைஞ்சி முடிஞ்சிருக்கும். அதில் அப்படியே மறுபடியும் கரும்பை விதைக்க முடியுமா? முடியாது. அதில் இருக்கிற செடி செத்தைகள் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள். அதில் இருக்கிற அந்த களைகளை எல்லாம், அந்த பழைய குச்சிகளை எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவார்கள். அதனை மீண்டும் உழுவார்கள். கீழே இருக்கிற மண் மேலே வரணும். உழுது அதற்கு பாத்தி கட்டி தண்ணீர் கட்டி அதனை ஊற வைத்து பின்புதான் அந்த கரும்பு கிளைகளை அதில் வைத்து அமுக்கி அதனை மூடுவார்கள். இப்படி தயார் செய்யாமல், ஒரு நிலத்தை தயார் செய்யாமல் அந்த நிலத்தில் நாம் பயிர் செய்ய முடியாது. அறுவடையை நாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், இழந்து போனவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், கடவுள் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்காக போரிட வேண்டுமேயானால், நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் உள்ளத்தை தயார் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக உள்ளத்தை தயார் செய்தல் என்றால் என்ன? திருமுழுக்கு யோவான் இந்த உலகில் வருகிற போது அவர் சொல்லுவார், ஆண்டவருக்காக உங்கள் உள்ளத்தை தயார் செய்யுங்கள். அவருக்கு பேரே ஆண்டவருக்காக உள்ளங்களை தயார் செய்கிறவர். ஏன்னா வசனமே அப்படிதான் இருக்கும். அவர் முன்பாக போய் வழியை அவருக்காக ஆயத்தம் பண்ணுவார். அப்படி மக்களுடைய மனதை தயார் செய்கிற போது கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தயார்படுத்துவார். எல்லாரும் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்? உன்னிடத்தில் 2 அங்கி இருக்கிறதா, அதனை இல்லாதவருக்கு கொடுத்து விடு. காவலாளிகள், போர் சேவகர்கள் வந்து கேட்பார்கள், ஐயா நாங்கள் என்ன பண்ணணும்? யார் மேலேயும் பொய்யாக குற்றம் சுமத்தாதீர்கள்.
தயார் செய்தல், ஆண்டவருக்காக நம் உள்ளத்தை தயார் செய்தல் என்பது நீதியோடு நேர்மையோடு வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாகும். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்திலே நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார். நீதியோடும் நேர்மையோடும் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுக்காக தங்களுடைய இருதயத்தை தயார் செய்திருக்கிறார்கள் என்பது பொருள். அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள், அவருக்கு சேவை செய்யுங்கள். தயார் செய்தலும் சேவை செய்தலும் இரண்டும் பின்னி பிணைந்ததாகும். ஒருவர் ஆண்டவருக்காக தன்னுடைய உள்ளத்தை நீதியோடும் நேர்மையோடும் நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஆண்டவருக்கு சேவை செய்வார். ஆண்டவருக்கு சேவை செய்தல் என்பது என்ன? இல்லாத மக்களுக்கு உடைமைகளை பகிர்ந்தளிப்பது தான் சேவை. அதை தான் நாம் ஏசாயா 58 அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். உண்மையான உபவாசம் என்பது எது? உண்மையாக ஆண்டவருக்கு தன்னுடைய உள்ளத்தை தயார் செய்வது என்பது எது? பசித்தோருக்கு நம்முடைய உணவை பகிர்ந்தளிப்பது, குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு போர்த்தி கொள்ள போர்வையை அளிப்பது, ஒருவர் ஆடை இல்லாமல் அவமானப்பட்டு இருந்தால் அவருக்கு ஆடை அளிப்பது. இப்படி சேவை செய்வது ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு சமம். இயேசுவும் அதைத்தான் சொல்லுவார். இப்படி இல்லாதவர்களுக்கு எல்லாம் நீங்கள் செய்வது எனக்கே செய்வதாகும் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னால் இல்லாத மக்களோடு உங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பது பொருள். ஆண்டவர் நம் பக்கம் நின்று நமக்காக போரிட்டு இழந்து போனதையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்ய வேண்டுமேயானால் நாம் ஆண்டவருக்காக நம் உள்ளத்தை தயார் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். மூன்றாவதாக இப்படி சொல்லிவிட்டு, போரில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமேயானால் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பழுதற்ற 1 வயது வெள்ளை ஆட்டுக்குட்டியை அவர் பலி செலுத்துகிறார். இந்த பலி செலுத்துதல் என்பது நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற ஒரு செயலாக அது கருதப்படுகிறது. 9ஆம் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது: ஆகவே பால் குடிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டருளினார். இப்படி எரிபலி செலுத்துகிற போதுதான் இஸ்ரேலரை மேற்கொள்ளும்படி பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். கடவுள் இஸ்ரேல் பக்கம் நின்று பேர் இடி முழக்கங்களை ஏற்படுத்தி பெலிஸ்தியரை கலங்கடித்து அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறார். இந்த பலி செலுத்துதல் என்பது அதுவும் இது எரிபலின்னு இருக்கு. நிறைய பலிகள் இருக்கிறது. எரிபலியில் ஒரு பலி செலுத்துகிறாங்க, அதை எரிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? அந்த எரிபலி என்ன ஆகிடும்? சாம்பல் ஆகிடும். சாம்பல்னா என்னது? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், டஸ்ட்டு. ஆங்கில திருமுறையிலே பார்ப்போமே ஆனால் கடவுள் மனிதர்களை இந்த தூசியில் இருந்து உண்டாக்கினார், படைத்தார். ஃப்ரம் டஸ்ட் என்று இருக்கும், ஃப்ரம் டஸ்ட் ஆஃப் தி எர்த் அப்படின்னு இருக்கும். அப்போ எரிபலியை செலுத்துகிறார் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் கடவுளுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழுகிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டை ஆண்டவர் நிச்சயம் கேட்டருளி அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக போரிட்டு இழந்து போனதை அவர் மீட்டு தருவார். எரிபலி என்பது கடவுளுடைய திருச்சமூகத்திற்கு முன்பாக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது.
எசாயா இறைவாக்கு நூலில் கூட நாம் அதை படிக்கிறோம். மனிதனே, எசாயா இறைவாக்கில் மீகா, மனிதனே, கடவுள் உனக்கு நல்ல வழியை உனக்கு காட்டியிருக்கிறார். நீதியானதை செய்து நேர்மையாக நடந்து உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எதை அவர் உன்னிடம் கேட்கிறார்? அப்படியானால் இங்கே எரிபலி செலுத்துவது என்பது கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் திரும்பினார்கள். கடவுள் விருப்பம் அற்ற செயல்களை தங்களிடமிருந்து அகற்றினார்கள். ஆண்டவருக்காக தங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்தினார்கள். அவருக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அவருக்கு சேவை செய்தார்கள். ஆண்டவர் பெலிஸ்தியருக்கு எதிராக பேர் இடி முழக்கங்களை ஏற்படுத்தி இஸ்ரேலர்களுக்கு முன்பாக பெலிஸ்தியரை கலங்கடிக்க செய்து தோல்வியுறச் செய்தார். ஆகவே சாமுவேல் அங்கே ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் எபினேசராக இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் தியானித்த திருமறை காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் அப்பியாசப்படுத்துவோம். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்காக போரிட்டு நம்முடைய எதிரிகளிடமிருந்து நமக்கு வெற்றியை தந்து நாம் இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த மாதத்திலே நமக்கு அருள் புரிவார். இறை ஆசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.